ஹாய் கைஸ், என்னோட பிரதர் இல்லா நிமாவோட பர்த்டேக்கு நிமாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நிமா பயங்கர ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கா. என்ன கிஃப்ட்டுன்னு நீங்களும் பாருங்கள். பிரின்சஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணனால பிரின்சஸுக்கு பிரின்சஸ் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நிமாவுக்கு வந்து சைக்கிள் வாங்க வந்திருக்கோம். ஓட்டி பார்க்க போகிறாங்க. ബ്രേക്ക് പിടിക്കും, വണ്ടി ഓട്ടുമ്പോൾ പിടിക്കും. ഒറ്റയ്ക്ക് ഓട്ടണം, നമ്മൾ പഠിപ്പിക്കേണ്ട ആവശ്യമില്ല. പഠിച്ചല്ലേ. ഇങ്ങോട്ട് വാ, മമ്മിന്റെ അടുത്ത് വാ, മമ്മിന്റെ അടുത്ത് വാ. ആണോ? ഓൾഡ് സൈക്കിൾ പോലെയാണോ? ഇത് നല്ല ഹൈറ്റ് ഉണ്ടല്ലേ ചിഞ്ചാ. വാവ്, പഠിച്ചേ. അവള് സൂപ്പറാണ് കേട്ടാ. പഠിപ്പിക്കേണ്ട ആവശ്യമില്ല. വാ, സൂപ്പർ. ഏട്ടാ കുറച്ച് മാറി കൊടുക്ക. நிமாவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினச்சேன். அவங்களுக்கு இந்த சைக்கிள் காமிச்சதுமே அவங்களே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய ஓல்டு சைக்கிள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. சீட்டா എന്ത്? നിനക്ക് സൈക്കിൾ വേണോ? നിനക്ക് സൈക്കിൾ വേണോ? ചേച്ചി എവിടെ? ചിഞ്ചനെവിടെ? 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 ആ, അത് can keep here. പ്രിൻസസ് ബർത്ത്ഡേക്ക് പ്രിൻസസ് സൈക്കിൾ കിടച്ചിട്ട് ചേച്ചാ ഹാപ്പിയാണോ? അയ്യോ മാറ്റി തരാം. നോക്കി പോണേ ഫ്രണ്ടില്. ചിഞ്ച സീറ്റ് പെയിൻ ഉണ്ടോ? നല്ല സീറ്റാണോ? സൂപ്പറായി പോകുന്നുണ്ടോ വണ്ടി? കുഴപ്പമില്ല, അവള് ഓട്ടിട്ട് പോട്ടെ. അല്ല, ഇവിടെ സൈക്കിൾ ട്രാക്കിൽ വിട്ട അവള് ബാട്ടി ഓട്ടിക്കൊണ്ടിരിക്കും. നമ്മളത് ശ്രദ്ധിച്ചാ മതി. ആ, உள்ள கூட்டத்துல இடையில பூண்டு போயிட்டு இருக்கா. யாராவது இடிச்சிருவாளான்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா இது வரைக்கும் இடிக்காம அப்படியே போயிட்டு இருக்கா. Yeah, this is new one I buy from here. Okay. മാളിലാണ് ഓട്ടി പഠിക്കുന്നല്ലേ? അവിടെ നോക്ക് കൊണ്ടെന്ന് സൗണ്ട് ഉണ്ടാക്കണം. சாப்பிட வந்த இடத்துல கூட அதை வந்து கட்டி பிடிச்சி உட்காந்துட்டுருக்கா. யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு.
இங்கே மாலில் எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாலில் வந்து சைக்கிள் ஓட்டிட்டுட்டா நாங்கள் வந்து இப்போ சாப்பிட வந்துட்டோம். சைக்கிள் வாங்கியாச்சு, இப்போ சாப்பிட வந்திருக்கோம். மாலில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தா யார் மேலே இடிக்கலை. பட் எல்லோரும் வந்து அவளை பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ சாப்பிட வந்து ஒரு இடத்துல கம்முன்னு உட்காந்துட்ருக்கா. பட் சைக்கிள் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி உட்காந்துட்ருக்கா. அவ்வளோ நோக்கி போனோம். நிமாவுக்கு நியூ சைக்கிள் கிடச்சாச்சு. நிமாவோட ஓல்டு சைக்கிள் வந்து அவள் சிஸ்டருக்கு வந்து குவைட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பியாச்சு. அவங்க குவைட்டுக்கு நெக்ஸ்ட் டேவே கிளம்பி போயிட்டாங்க. என்னோடய சிஸ்டர் ஃபேமிலி 1.5 month துபாயில் இருந்தாங்க. சடனாக அவங்க குவைட் கிளம்பி போனதும் நிமாவுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தூங்கி எழுந்துச்சி வந்ததுலேருந்து இந்த சைக்கிள் தான். ஸோ ஃபுல்லாக சைக்கிள்லேயே விளையாட்டாக இருந்தது. டெய்லி ஈவினிங் வெளியே போகிறது, அப்புறம் வீட்டுக்குள்ளே ஓட்ட இடம் இல்லை, இந்த சோஃபா டேபிள் எல்லாம் எடுத்து எங்கேயாவது போடுங்க, எனக்கு சைக்கிள் ஓட்டணும், இல்லைன்னா நான் மாலில் கொண்டு விடுங்க, மாலில் சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்படி வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.